மனிதநேய நாளை குறித்து ஒரு பேம்லெட் ஒன்றை நாம் இன்றைக்கு வெளியிடுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு கிருபை செய்தார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மனித நேயம்ங்கிறது யாரை நினைத்து, மனித நேயம் தினம்ங்கிறது யாரை நினைத்து செய்கிறோம்? மனித நேயம் என்பது மனித நேயத்தை காக்கிறவர்களை நினைத்து செய்வது, மனித நேயத்திற்காக பாடுபடுபவர்களை நினைத்து செய்வது, மனித நேயத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களை நினைத்து செய்வது. நம்முடைய பீஸ் ட்ரஸ்ட்ல மனித நேயத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவருடைய அத்தனை பேருடைய போட்டோவும் இதுல இருக்கு. மனித நேயம் என்பது எல்லாரிடத்திலும் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம். தாங்களால் நேரடியாக இந்த மனித நேய செயல்களிலே ஈடுபட முடியாவிட்டாலும் தங்களுடைய பொருளாலும் இறைவன் தங்களுக்கு தந்திருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களினாலும் இந்த பணிகளை தாங்குகிறவர்களும் மனித நேயம் உள்ளவர்கள் தான். ஆகவேதான் இந்த நம்முடைய திட்டங்களிலே நமக்கு உதவி செய்கிற மனித நேயம் படைத்த அருமையான சார் 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவர்களை போன்றவர்களை நாம் வரவேற்று இவர்களை நாம் கனப்படுத்துகிறோம். இந்த நாளிலே 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராக்கிலே அமைதியை நிலவ செய்வதற்காக அங்கு பணியில ஈடுபட்டிருந்த UN ஆபீசர்ஸ் 22 பேர் ஒரு குண்டு வெடிப்பிலே அவங்க மரித்து போனார்கள். அவர்களோடு கூட அநேகர் தங்களுடைய உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காலகட்டம் ஏற்பட்டது. ஆகவே இயற்கையினாலும் செயற்கையினாலும் இப்படிப்பட்ட மனம், மதம், இனம், மொழி இவைகளால் வரக்கூடிய பேரழிவுகளினாலும் இயற்கை பேரிடர்களினாலும் அநேகர் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நினைவு கூறும்படியாக மனித நேயத்தை உருவாக்கும்படியாக இந்த தினமானது 2வது ஆண்டாக இந்த ஆண்டு இது கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு அது ஈராக்கில் மட்டும் அது நினைவு கூறப்பட்டது. இந்த ஆண்டிலே அது உலகம் முழுவதும் உலக சுகாதார நிறுவனத்தினாலும் உலக நிறுவனங்களினாலும் இது அறிவிக்கப்பட்டு உலகமெங்கும் இதே நாளிலே நாளை நினைவு கூர்ந்து அநேக நற்பணிகளை செய்கிறார்கள். ஆக இந்த நாளை நாமும் நினைவு கூர்ந்து உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நமத்திலே மனித நேயத்தை உருவாக்குவதற்காக நமக்கு கொடையாளர்களாய் இருக்கிற அருமையான உள்ளங்களை இந்த நாட்களில் வரவழைத்து அவர்களில் சிலரை நாம் ஊக்கப்படுத்துவது, அவர்களை நாம் பாராட்டுவது, அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு தகுதியான ஒரு செயலாக காணப்படுவதனால இன்றைக்கு நாம் இவர்களை அழைத்திருக்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து ஒருவேளை இன்றைக்கு வாசித்த இந்த பகுதியினுடைய எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லாட்டாலும் இதனுடைய சாராம்சமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் எப்பேற்பட்ட மேலான நற்கிரியைகளை செய்தாலும், எப்பேற்பட்ட பெரிய சம்பத்து செல்வம் உள்ளவனாக நான் காணப்பட்டாலும், எப்பேற்பட்ட ஒரு ஞானம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டாலும், என் மூலமாக பல கம்பெனிகளுக்கு நான் ஒரு அதிபனாக நான் காணப்பட்டாலும், ஒரு மனிதனுக்கு உண்டான பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது எனக்கு இல்லாவிட்டால், என் வாழ்க்கையில நான் சம்பாதித்த பொருளினாலோ, பெயரினாலோ, என்னுடைய பட்டங்களினாலோ, எனக்கு உண்டான எல்லா ஆஸ்தி அந்தஸ்துகளினாலோ எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. இன்னொன்று, என் உடலை நான் வருத்தி வேலை நிமித்தம் என்று சொல்லி நான் அநேக நன்மைகளை நான் செய்வதாக காணப்பட்டாலும், எனக்குள்ளாக நான் யாருக்காக உழைக்கிறேனோ அவர்களை குறித்த ஒரு அன்பு எனக்குள்ளாக இல்லாவிட்டால், அவர்கள் மேல் காணப்படக்கூடிய மெய்யான உள்ளான ஒரு அன்பினாலே இது செய்யப்படாவிட்டால், நான் என் உடலை வருத்தி செய்கிற பலவிதமான நல் காரியங்களினாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்மிடத்திலே காணப்பட வேண்டியது மனிதர்களுக்கு மனிதர்கள் மேல் உண்டான ஒரு அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதை தான் இந்த உலக மனிதநேய நாளிலே நாம் மிகவும் அதிகமாக புரிந்து கொள்ளணும். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் 10 வேலை சார், சுண்டி முடிக்கக்கூடிய நேரத்துக்குள்ள நான் அவ்வளத்தையும் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம். நாம் செய்த இந்த காரியத்தினாலே
நாம் யாருக்கு இந்த நற்காரியத்தை செய்கிறோமோ அவர்கள் மேல் அன்பு இல்லாவிட்டால் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு நல்காரியத்திற்காக என் சொத்து பூரா அதுல நான் இழந்தா கூட அதை நான் அன்பினாலே செய்திருக்க வேண்டும். அவர்கள் மேல் உள்ள அன்பினாலே இதை நான் செய்திருக்க வேண்டும். இதை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ளணும். சோசியல் சர்வீஸ் என்பது உலகத்தில் உள்ள எந்த வேலைகளை விட கனமான ஒரு வேலை அப்படிங்கிறத முதலாவது நீங்களே உணர வேண்டும். நீங்களே என்ன செய்யணும்? கண்டிப்பாக உணர வேண்டும். நீங்க இன்னைக்கு ஒரு சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில நீங்க சரியாக திறம்பட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்னாலும் சரி யாரனாலும் சரி நீங்க போய் அவர்களை அணுகுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் வேற தகுதி தேவையில்லை. மற்றவர்கள் கூட அதை குறித்து ஏதாவது எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சமூக நல தொண்டன் என்கிற ஒரு காரியத்தை நீங்க திறம்பட தெளிவாக செய்கிறவர்களா இருந்தால் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு மரியாதை தான். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதிகளை போய் சந்திக்க போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை என்பது உண்டு என்பதை நீங்க தயவு செய்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு உண்டான கணத்தை நீங்க அறிய ஆரம்பித்தாதான் அந்த கணத்தின் விளைவாக உங்களுடைய வேலையை குறித்தான உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமிதம் உங்களுக்காக காணப்பட வேண்டும். இது நீங்கள் யார் என்பதை தயவு செய்து முதலாவது நீங்க என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில நான் இப்படி தள்ளப்பட்டேன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுட்டு கொண்டு இருக்கிறது போல எனக்கு தெரியுது. வாழ்க்கை சூழ்நிலையில நான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரையில சேர்ந்தாங்க. நான் இந்த கரையில வந்து என்ன செஞ்சிருக்கேன்? சேர்ந்திருக்கேன். என் வாழ்க்கையில வீசின புயல நீங்க கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்படுறீங்க. இல்லவே இல்லை. இறைவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வேலைக்கு உங்களை தேர்ந்தெடுத்து இதுல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெறக்கூடிய நன்மைகள் காணப்படும். உண்மையான அன்போடு கூட உங்களுடைய என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு யார் பயனாளிகளோ அந்த பயனாளிகள் மேல் முழுமையான ஒரு அன்பு செலுத்துங்க. உங்க வேலைகளை நீங்க திறம்பட செய்வதற்காக அது உங்களை உந்தி தள்ளும். உங்களுடைய பயனாளிகள் மேல் அன்பு செலுத்தி நீங்க அந்த வேலைகளை செய்யுங்க. அது உங்களை உந்தி தள்ளும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள், உங்களுக்குள்ள திறமைகள், அவைகள் இந்த உலகம் கொள்ள முடியாத அளவு திறமைகள், தாளந்துகள் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அது சரியாக வெளிப்பட வேண்டுமானால் உங்களுடைய செயல்பாடுகளில் பயனாளிகள் மேல் உண்மையான அன்பு வைங்க. உண்மையான அன்பு வைத்து நீங்க இதை செய்வீர்களானால் உங்களுடைய பணிகள் திறம்பட செய்ய முடியும். வேறு விதமான தொழிலிலேயோ வேறு விதமான சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலையில காணப்பட்டாலும் அவர்களுக்கும் நமக்கு நன்கொடையாளர்களா வந்திருக்கிறாங்களே அவர்களுக்கும் இந்த பணியின் மேல ஒரு ஆர்வமும் ஒரு வாஞ்சையும் பயனாளிகள் மேல் ஒரு அன்பும் காணப்படுவதனால அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நன்மையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு பயனாளிகளை சென்றடையும்படியாக அவர்களும் இன்றைக்கு ஒரு மனித நேயம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். சோ மனித நேயமானது காக்கப்பட வேண்டும். அது நம்மாலே ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு நாம் மனித நேயம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு பேசிக்கா அமையக்கூடியது பயனாளிகள் மேல் உண்டான அன்பு. அது நம்மிடத்துல உண்மையாகவே காணப்பட வேண்டும். சோ இந்த மனித நேய நாள் என்று நம்முடைய பீஸ் ட்ரஸ்டின் சார்பினாலே ஒரு மனித நேய காரியத்தை நாம் செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதை இப்போ அவர்களை நாம கண்டுபிடித்து அவர்களுக்கு மனநோய்க்கான சிகிச்சை கொடுத்து அவர்களை சரி செய்து திரும்ப போலீஸ் துறையினருடைய உதவியோடு அவருடைய சொந்த ஊருக்கே நாம அனுப்பி வைத்தோம். அடுத்து பழனி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அந்த பழனி என்பவர் நம்முடைய அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அவர் மனநோய் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக அவர் வெளியில அலைந்துட்டு இருந்திருக்கிறார். அவர் ஒரு மனநோயிலே இருந்த அவரை நம்ம கொண்டு வந்து நம்முடைய பீஸ் ஹெல்த் சென்டர் வைத்து அவருக்கு தகுந்த சிகிச்சை அளித்து அவரிடத்திலிருந்து அவருடைய உறவினர்களை பற்றின செய்தியை கேட்டு அவங்க உறவினர்கள் அவரை தேடி தேடி அழுத்து போய் கிடைக்கலன்னு சொல்லி இறந்திருப்பாருன்னு சொல்லி இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உறவினருக்கு தெரியப்படுத்தி நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போது இருந்த பிரகாஷ் சாருடைய முன்னிலையில அவரை அவருடைய சொந்தக்காரங்கிட்ட நம்ம ஒப்படைச்சோம். அடுத்து டாக்டர் புஷ்பலதா என்கிற ஒரு மருத்துவர். அவர் ஒரு டாக்டர்.
கண் டாக்டர். ஆனா அவர் வந்து மனநோயாளியாகி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க மனநோயாளியாக அலைந்து கொண்டிருந்தாங்க. யாருக்குமே அவர் டாக்டர் என்பது தெரியாது. ஒரு நாள் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர்கிட்ட வந்து இவங்க டாக்டர்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தாங்க பாப்போம்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு உள்ள முட்டு வலிக்காக அவங்க அழகான ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் இந்த மெடிக்கல் ஷாப்ல காணும்போது யார் தந்தான்னு கேட்டா இந்த ஒரு மனநோயாளியா அலைகிறாங்களா அவங்க தான் தந்தாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு தோணி இருக்கிறது இவங்க உண்மையிலே ஒரு டாக்டரா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்க உடனே இந்த செய்தியை பத்திரிகையில போட்டிருந்தாங்க. உடனே நாம அவங்கள அனுப்பி அவங்கள கொண்டு வந்து நம்முடைய மருத்துவமனையில பல மாதங்கள் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மருத்துவமனையில ஒரு டியூட்டி டாக்டராகவும் வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு சென்னையில போய் அவங்க கணவனோடு கூட அவங்க இன்னைக்கு ஐக்கியமாகி அங்க அவங்க சொந்தமா ஒரு மருத்துவமனையை அவங்க இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மனித நேயத்தினாலே நாம் செய்யக்கூடிய சிறிய உதவிகளினாலே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை முடிவு பெறாதபடி அது திரும்ப கண்டினியூ ஆகிறது. அதன் மூலமாக அநேகர் நன்மைகளை பெறுகிறார்கள். இன்றைக்கு இந்த அம்மா, உங்க பேர் என்னமா, கலா என்கிற இந்த சகோதரிக்கு நம்ம உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்.